ஒரு காலத்துல நாடார் சமுதாயத்தை அன்டச்சபிள்ஸ் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. எவ்வளவு பெரிய சமுதாயம், எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, கோடி பேர் அன்டச்சபிள்ஸ். கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை, அது இல்லை. ஆனா அந்த சமுதாயம் அதெல்லாம் பத்தி கவலையப்படல. எங்களுக்கு அரசாங்கம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லவே இல்லை. விருதுநகர்ல சுப்பிரமணிய நாடார்னு ஒருத்தர் வந்து குடியேறினாரு. கடுமையான கட்டுப்பாடு வச்சார், கம்யூனிட்டி எப்படி இருக்கணும்னு. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துச்சுன்னு தெரியும். விருதுநகர்ல இருக்கிற சத்திரிய வித்யாசாலா பள்ளிக்கூடம் 1885 ஆரம்பிக்கப்பட்டது, நாடார் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சனைக்கு எழுதியிருக்கிறாங்க, இன்னைக்கு இது துவக்கப்பள்ளியாக ஆரம்பிக்கப்படுகிறது, விரைவில் இது உயர்நிலை பள்ளியாக கல்லூரியாக மாறி இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்பது எங்கள் விருப்பம்னு 1885 எழுதி வச்சிருக்காங்க. தி விஷனரி லீடர்ஸா இல்லையா அவங்கெல்லாம்? அதனால அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? பிடியரிசி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாடார் வீட்லையும் தாய்மார்கள் சமைக்கிறதுக்கு முன்னால சமைக்கிறதுக்கு அரிசி எடுத்து அந்த உலையில போடுறப்ப ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா வச்சிருவாங்க. அதுக்கு பேரு பிடி அரிசி. இந்த உலையில போடுற அரிசி எல்லாம் குடும்பத்துக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த ஒரு பிடி பிடிச்சி எடுத்து வைக்கிறாள் அந்த அக்கா, அது அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சாங்க. பிடி அரிசி திட்டம். திரும்ப மாச கடைசியில வந்து ஒருத்தர் அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாரு, கலெக்ட் பண்ணுவாரு, அதை சந்தையில விற்பாங்க. அந்த பணம் நாடார் மகாஜன சங்கத்துக்கு போகும். மகமைன்னு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. என்ன வாங்கினாலும் வித்தாலும் இப்ப கவர்மெண்ட் டாக்ஸ் போடுதுல, சேல்ஸ் டாக்ஸ், அது மாதிரி அப்போ அந்த காலத்து சேல்ஸ் டாக்ஸ் தான் மகமை. இப்பயும் இந்த மகமை சிஸ்டம் இருக்கு, அது அந்த சமுதாயத்துக்கு. சரி, இவ்வளவு பணம் கலெக்ட் பண்றாங்களே, பிடியரிசின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எதுக்கு? எஜுகேஷன், கல்வி கொடுக்கறதுக்கு, பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு, கல்லூரி நடத்துறதுக்கு, கோவில்கள் கட்டுறதுக்கு. அப்படி சின்ன சின்னதா சேர்த்து வச்ச பணத்துல தான் 28 லட்சம் ரூபாய் சீடு மணி கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டதா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். நாடார்களது உழைப்புல வியர்வையில உருவானதுதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். 28 லட்சம் ரூபாய் தான் சீடு மணி. உலகத்திலேயே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரி உலகத்திலே கிடையாது. 28 லட்சம் ரூபாய் சீடு மணியில ஆரம்பிச்சு இன்னைக்கு கோடிக்கு டெபாசிட் வச்சிருக்கிற வங்கி அந்த வங்கி. அமெரிக்கால பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் வங்கி எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கான். உலக பொருளாதார நெருக்கடியில் 2008 தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கம்பீரமா நடை போட்டுச்சா இல்லையா? ஒரு சமுதாயம் நடத்துற வங்கி. இன்னைக்கு அது கார்பரேட்டைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது முழு ஓனர்ஷிப் கம்யூனிட்டி கிடையாது. ஆனாலும் அந்த பேர் சொல்றதுல அவங்களுக்கு பெருமை இருக்குல்ல. எப்படி முன்னுக்கு வந்தாங்க?